guys, welcome back to our channel. So ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஏன்னா கொஞ்சம் travel பண்ணல and personal work இருந்தது. So அதனால தான் நான் எங்கேயும் பெருசா travel பண்ணல. And இன்னியோட டாபிக் பார்த்தனா நான் இது ரொம்ப நாளா பண்ணனும்னு யோசிச்சு வெச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னால சரியா பண்ணவே முடியல. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க Instagram and YouTube comment sectionல கூட vloggingக்காக என்னென்ன யூஸ் பண்றீங்க அப்படினு சொல்லிட்டு. So நான் அத தான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். And இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா இருக்கலாம்னு தோணுது. So நான் டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா அத பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க போய்ட்டு கமெண்ட் செக்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. டைம் ஸ்டாம்ப்ஸ் பாருங்க and அதுக்கேத்த மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கியர் பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ஷன் கேம் பார்க்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஆக்ஷன் கேம் பார்த்தோன்னா GoPro Hero 8 இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வாங்கி ஒரு 1 year ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 1 year 1 month ஆயிடுச்சு. ஸோ லான்ச் ஆன உடனே வாங்கினது இது. அண்ட் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தோன்னா நான் வாங்கும்போது எனக்கு 32,000ல் கிடச்சிது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எம்ஆர்பி பார்த்தோன்னா எனக்கு ஒரு 35,000 சொன்னாங்க. 35 or 36 எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அதுதான் இருந்தது. நான் வாங்கினது வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டலில் வாங்கினேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் 35,000 கொடுத்து தான் வாங்கினேன். பட் லேட்டராக எனக்கு வந்து 3,000 வந்து கிரெடிட் பண்ணாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு GoPro பாக்ஸ் மட்டும்தான் கிடச்சிது, ஒரு பேட்டரி அண்ட் இந்த GoPro. அதுக்கப்புறம் இந்த ஒரு மவுண்ட், இங்கே ஒரு மவுண்ட் இருக்கும் இல்லையா, ஹெல்மெட் மவுண்ட், இது ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்சிது. இந்த Hero 8 வாங்கினதுக்கு அப்புறம் இதனுடைய ஆக்சசரிஸ் வந்து நான் ஒன்றா வாங்கலை. இந்த 1 yearல தான் ஒன்றா வாங்கினேன். ஸோ நான் அடுத்து என்னென்ன வாங்கினேன்றதை ஒன்றா அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பவுச் வாங்கினேன். ஸோ இந்த பவுச் கூட வந்து எனக்கு இந்த 3-way மவுண்ட் அண்ட் நான் இந்த ஷார்ட்டி வாங்கினேன். ப்ளஸ் இதுக்குள்ளே வந்து அந்த கேசிங் இருந்துச்சு, ரப்பர் கேசிங் இருக்கும் இல்லையா, அது இருந்தது. பட் அது இதுக்கு யூஸ் பண்ண முடியல Hero 8க்கு. அது Hero 5க்குரியது, அது வேஸ்ட்டு தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஷார்ட்டி அண்ட் 3-way மவுண்ட் இது ரெண்டு மட்டும்தான் இருக்குது நான் ஹோல்ட் பண்ணி பேசுகிற மாதிரி. இந்த ஷார்ட்டி பார்த்தோன்னா நமக்கு வந்து கரெக்டாக இந்த ஃபேஸோடைய ஆங்கிள் வந்து கரெக்டாக இருக்குமானா இருக்காது இந்த ஷார்ட்டியில். எனக்கு இது அவ்வளோவா ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்ச நாள் இதில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தோன்னா இது வரைக்கும் தான் தெரிகிற மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்டியை வந்து கம்ப்ளீட்டாக இது இப்போது யூஸ் பண்ணுறதில்ல அவ்வளோவா. எனக்கு தெரிஞ்சு நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த 3-way மவுண்ட்டு தான். ஓகே கைஸ், அதுக்கடுத்து நான் என்னென்ன வாங்கினேன்றதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்ப்போம். ஸோ நான் வந்து ஒரு 8 மாதம் கழித்து ஃபர்ஸ்ட் என்னுடைய GoProடைய பேக்கப் பேட்ரி வாங்கினேன். அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரே பேட்ரி தான் இருந்தது. யூஸ்வலாக பவர் பேங்க் எடுத்துகிட்டு போவேன், அதில் தான் சார்ஜ் பண்ணி பேசிகிட்டு இருப்பேன். அண்ட் அதுக்கடுத்து தான் எனக்கு இன்னொரு பேட்ரி வேணும்னு தோணுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு ஒரு பேட்ரி வாங்கினேன். அண்ட் அந்த பேட்ரி கூடவே வந்து ஒரு மைக் அடாப்டர் வாங்கினேன். அது கூடவே வந்து இந்த டியூவல் சார்ஜரும் வாங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட 2 பேட்ரி இல்லை, அதனால் வந்து இது தேவைப்படல. ஸோ அது வாங்கின உடனே இது இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அது வாங்கினேன். ஆனால் இதில் கொஞ்சம் ரொம்ப நேரம் சார்ஜ் ஆகுது. என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, GoProவில் போட்டு சார்ஜ் பண்ணுறத விட இதில் சார்ஜ் பண்ணால் கொஞ்சம் நேரம் ஜாஸ்தியாக எடுக்கிற மாதிரி தோணுது. ஸோ இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அதனால் இது வாங்கினேன். அண்ட் இதனுடைய ப்ரைஸ் எல்லாம் எனக்கு சீரியஸாக ஞாபகம் இல்லை. நான் எல்லாமே வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இப்போது கரண்ட்டாக என்ன ப்ரைஸுன்றதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கு வாங்கினதுக்கு அடுத்து நான் என்ன வாங்கினேன்னா இந்த இது வாங்கினேன். லைக் நம்ம மோட்டோ விலாகிங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கான இந்த ஆக்சசரிஸ் வாங்கினேன். ஸோ இது வந்து நான் அமேசானில் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு அவ்வளோவா நல்லா கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இங்கே லோக்கலில் ஒரு ஷாப் இருக்குது, லெட்ஸ் கியர் அப் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஷாப்பில் போயிட்டு இந்த ஆக்சசரிஸ்லாம் வாங்கினேன். இது வந்து எனக்கு 300 rupeesக்கு கிடச்சிது. அண்ட் இது வந்து நான் ஆங்கிள் அப்படியே இருக்குது, இது ஒரு ஆங்கிளில் செட் பண்ணியிருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து ஹெல்மெட்டோடைய இது வந்து இங்கே வச்சுட்டோம். இங்கே தெரியுதா, இங்கே ஃப்ரண்ட்டில் வைக்காமல் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இங்கே வச்சதுனால அது எப்படி தெரியல. ஸோ இது என் ஃப்ரெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ அதனால் இது அப்படியே இருக்குது ஒரு ஆங்கிளில். ஸோ இதை மாற்றக்கூடாது. அண்ட் இதில் நான் ஒரு சொல்கிறேன் என்னென்னா, நான் வந்து 360 degree இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இது வாங்கினேன். பட் இந்த பிளாஸ்டிக்கோடைய குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லாவே இல்லை. நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போனால் கூட இது உடஞ்சி விடுற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, GoPro கூட நான் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரே ஒரு மவுண்ட்டை. ஸோ அந்த மவுண்ட்டை வச்சு இந்த ஆங்கிள் செட் பண்ணுறதுக்கு லைக் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் வாங்கினதுலேருந்து எடுத்து மேனேஜ் பண்ணி போட்டு இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான். அண்ட் எனக்கு பர்சனலாக இந்த பிளாஸ்டிக்கில் வர்றது பிடிக்கல, அதுதான். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இந்த பிளாஸ்டிக்கும் நல்லா இல்லை. ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் போடுறதா இருந்தது. பட் இது போடாமல் GoPro கூட வந்ததே கொஞ்சம் நல்லா திக்காக இருந்ததுனால அதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இதுவும் குவாலிட்டி நல்லா இல்லை. ஸோ அதனால் இது சும்மா பேக்கப்புக்காக வச்சுருக்கேன். அண்ட் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த GoProக்கு பார்த்தோன்னா நம்ம சைடில் வந்து மைக் அடாப்டர்
பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும் சைட் டோரில் வந்து இது கிடையாது, மைக்கை செட் பண்ணுற மாதிரி கிடையாது. ஸோ அதுக்காக இது ஒன்று வாங்கினேன். இது வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வாங்கினேன், ஒரு 2 months முன்னாடி. அது ஃபர்ஸ்ட் வந்து மைக் அடாப்டர் வாங்கிட்டு நான் எப்படி தெரியுமா பேசிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. ஸோ இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பேன், திட்டாதீங்க, அப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. நான் கொஞ்சம் பார்த்துப்பேன், நான் பின்னாடி தான் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இது வாங்கினேன். இதுதான் எனக்கு ரொம்ப மனசாட்சியே இல்லாத காசு மாதிரி இருந்தது. இது வந்து 700 rupees. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு 300 rupees இருந்தது. சரி கொஞ்ச நாள் ஆகட்டும்னு இருந்து வெயிட் பண்ணி பார்த்தா அதுக்கடுத்து 700 rupees. ஸோ நான் அந்த கேஸ் மாதிரி வாங்குறது எனக்கு தேவைப்படல, அதனால் அது நான் வாங்கலை. ஸோ எனக்கு இது தேவைப்பட்டுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஆக்ஷன் கேமராவுடைய ஆக்சசரிஸ் அண்ட் ஆக்ஷன் கேமரா, அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்போ நான் என்னுடைய கேமரா பற்றி சொல்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து Canon M50. இது வந்து ஒரு பிகினர் கேமரா. ஸோ இது நான் வாங்கி 1.5 years ஆயிடுச்சு. நான் 2018 மார்ச்சில் வாங்கினேன். ஸோ எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது, சோனி A6500 வாங்கலாமா இல்லை வந்து Canon M50 வாங்கலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே 1 month போயிட்டே இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து M50 வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வாங்கணுன்றது வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ வாங்கிட்டேன். ஸோ நான் திரும்ப யூகேல இருந்தேன். ஸோ 1 year அப்போ திரும்பி வரும்போது கரெக்டாக 3 monthsக்கு முன்னாடி வந்து நான் இந்த Canon M50 வாங்கினேன். அப்படி வாங்கும்போது என்னென்னா, நம்ம அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டேக்ஸ் பே பண்ணுவோம். அந்த டேக்ஸை வந்து நம்ம திரும்ப வரும்போது கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த கேமரா கூட வந்து ஒரு பேக்கப் பேட்ரி வாங்கினேன். ஸோ அது எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு 620 pounds வந்தது. ஸோ அந்த 620 poundsலேருந்து எனக்கு வந்து ஒரு 70 pounds எனக்கு திரும்ப ரிட்டர்ன் கிடச்சிது, டேக்ஸ் ரிட்டர்ன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பிக்கஸ்ட் பெனிஃபிட்டாக இருந்தது. Canon M50 கூட நான் வந்து 3 lens யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு பின்னாடி காட்டிகிட்டு இருந்துருவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து ப்ரைம் லென்ஸ். இந்த ப்ரைம் லென்ஸ் வந்து 50mm லென்ஸ் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து போர்ட்ரேட் ஷாட்ஸ் அது எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா வைட் ஆங்கிள் லென்ஸ். இதுதான் வந்து கிட் லென்ஸ். இது கூட பேசிக்காக கொடுக்குற ஒரு கிட் லென்ஸ் அது. ஸோ அதுக்கடுத்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஜூம் லென்ஸ். அண்ட் இது வந்து நான் தெரியாமல் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஜூம் லென்ஸ் வாங்கியிருக்கக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணேன் லேட்டராக. நான் என்ன பண்ணியிருக்கலாம்னா, இன்னும் கொஞ்சம் வைட் ஆங்கிள் லென்ஸாக வாங்கிட்டு f-stop கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியான லென்ஸ் வாங்கியிருக்கலாம் நான் ஃபீல் பண்ணேன். பட் நீங்களும் அதே தான், நீங்கள் சப்போஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா லைக் ஜூம் லென்ஸ் வந்து ட்ராவல் விளாகருக்கு அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு ஃபீல் ஆகுது. நீங்கள் மோஸ்ட்லி வந்து நல்ல லோ லைட்டிங் கண்டிஷனில் ஒர்க் ஆகிற நல்ல லென்ஸ் வாங்கலான்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். அண்ட் இந்த கேமரா கூட வந்து நான் ஒரு பேக்கப் பேட்ரி வாங்கிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அவ்வளோதான். 2 பேட்ரி யூஸ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் எப்போ கேமரா வாங்கினாலும் தயவு செஞ்சு ஒரே பேட்டரியோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஒரு பேக்கப் பேட்ரி வாங்கிக்கோங்க, அது கண்டிப்பாக தேவைப்படும். ஒரே பேட்டரியோடு இருந்தால் கண்டிப்பாக வந்து நிற்காது. அண்ட் இந்த கேமராவுடைய கான்ஃபிகரேஷன்லாம் சொல்லணும்னு பார்த்தோன்னா லைக் 4K ஷூட் பண்ணலாம், 30 fps. அண்ட் ஃபுல் HD வந்து 60 அண்ட் 30 and 24 நினைக்கிறேன். இது 3த்துலேயும் ஷூட் பண்ணலாம். ஸோ நான் யூஸ்வலாக வந்து ஃபுல் HD 60 fpsல ஷூட் பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஏன்னா நான் வந்து கோப்ரோவில் வந்து பார்த்தோன்னா நான் எல்லாமே 60 fpsல ஷூட் பண்ணுறதுனால இதுலேயும் எல்லாமே 60 fpsல தான் வந்து எடுப்பேன். அது ஆக்சுவலி கொஞ்சம் மெமரியும் ஜாஸ்தியாகுது. பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். இன்னும் கொஞ்சம் நாளில் ஃப்யூச்சரில் வந்து யோசித்து அதை ஏதாச்சும் மாற்ற ட்ரை பண்ணணும். ஸ்லோமோ வந்து 720p வரைக்கும் தான் எடுக்க முடியும். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு ஃபுல் ஹெச்டியில் எடுக்கிற மாதிரி இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் என்ன பிரச்சனைனா, லைக் நான் வந்து இப்போ கோப்ரோவில் வந்து 2.7Kல ஷூட் பண்ணுறேன் எல்லாமே. அண்ட் இதில் வந்து எல்லாமே ஃபுல் ஹெச்டியில் ஷூட் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்லோமோ வரும்போது என்னால் அது வந்து 720pல தான் எடுக்க முடியும். ஸோ அதனால் இது எல்லாமே ஃபைனலாக ரெண்டர் பண்ணும்போது நான் 2.7Kல தான் ரெண்டர் பண்ணுவேன். சப்போஸ் யாராச்சும் 2.7Kல பார்த்தாங்கன்னா அப்போ வந்து குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். பட் இப்போதைக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ நான் இப்படி தான் எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இட்ஸ் ஓகே, ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும், அவ்வளோதான். பட் அது கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ இதுதான் இந்த கேமராவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் சென்சார் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிகினராக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து மைக்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ நான் மைக்குன்னு பார்த்தோன்னா என்கிட்ட வந்து 3 மைக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வாங்கினது இந்த போயா மைக் தான்.
ஸோ இது வந்து என்னென்னா இது வந்து 1800 ஆச்சு. எனக்கு என்னென்னா இது வந்து அந்தளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி நம்ம வெளியே vlog பண்ணும்போது எனக்கு இது அவ்வளோவா பிடிக்கலை. ஸோ அந்த ஒரு ரீசன். இதை நான் எதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறேன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இது அந்த பர்பஸ்க்கு வந்து நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து இது பேசிகிட்டு இருக்கிற இந்த மைக்கு இது வந்து மோனோன்ற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கினேன். ஜஸ்ட் ரிவ்யூஸ் படித்து தான் வாங்கினேன். இது வந்து ஒரு 700 rupees. ஸோ இது எப்படி வாங்கினேன்னு சொல்கிறேன். ஒரு போயா மைக் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த அது வந்து போயாலே இன்னொரு மைக் இருக்கும் இல்லையா, இந்த லேவ் மைக், இந்த மாதிரி மைக்கு. ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்ட போது எனக்கு அதில் வந்து பேட்ரி இருக்குன்னு தெரியாது. இந்த குட்டி பேட்ரி, இது ஒரு பேட்ரி இருக்குது, இந்த பேட்ரி இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த பேட்ரி இருக்குன்னு தெரியாமல் ஐயோ மைக் வேலை செய்யலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்டா வேலை செய்யலன்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மைக் வாங்கிட்டு இந்த மைக் கூட ஒரு பேட்ரி இருந்துச்சு. அப்புறமா தான் பேட்ரி இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு பேட்ரி உள்ளேருந்து பார்த்தா அதில் பேட்ரி ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பச்சைமலை வீடியோவில் வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி அந்த பேட்ரி காலியாக ஸ்டார்ட் ஆகும்போது வந்து வாய்ஸ் வந்து அது கரெக்டாக எடுக்காது, ரொம்ப லோ ஆயிரும். அதை நம்ம எவ்வளோ தான் வந்து மேனேஜ் பண்ணி இது பண்ணாலும் அது வாய்ஸ் அவ்வளோவா கேட்கல. ஸோ அதான் அதில் ப்ராப்ளம். ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். எப்போவுமே வந்து பேட்ரி வாங்குவேன். நான் வந்து டியூரசெல் வாங்குகிறேன், LR44 டியூரசெல் பேட்ரி. ஸோ இது வாங்கினாலும் இதுவும் வந்து ரொம்ப சீக்கிரமாக காலி ஆயிரும். இது ரொம்ப நாள் வரும்னு நினைக்கவே கூடாது. நான் நினச்சேன் டியூரசெல்னால் ரொம்ப ஜாஸ்தியாக வரும்ன்ட்டு. பட் இதுவும் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. மோஸ்ட்லி வந்து ஒரு 2 ட்ரிப்புக்கு தான் வரும், அவ்வளோதான். அதுக்கடுத்தது வாய்ஸ் ரொம்ப லோ ஆயிரும். லாஸ்ட் டைம் கூர்க் ட்ரிப் போனேன். ஸோ அப்போவும் வந்து நான் என்ன நினச்சேன்னா நான் கொஞ்சம் அப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் கேமரா செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றணும் கோப்ரோவில். அதனால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நினச்சேன். அதுக்கப்புறம் மைக்கில் வந்து இந்த பேட்ரி போயிருக்கா தெரியாமல் நான் நிறைய பேசிட்டேன். அதனால தான் விலாகிங்கும் அவ்வளோவா ஒரு சில வீடியோஸ்லலாம் என்னால் இது பண்ண முடியல. ஆனால் அதில் வந்து ஒரு லக்கி என்னென்னா மழை வந்ததுனால நான் அடாப்டர் போடாமல் நிறைய டேரெக்டாகவே பேசியிருப்பாங்கனால அந்த ட்ரிப்பில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாராயிட்டேன். புதுசாக போனேன்னா ஒன்று போடுவேன், எப்போவுமே புதுசாக ஒன்று வச்சுருப்பேன் பேக்கப். அதுக்கடுத்து அந்த போயா மைக் இருக்குது. ஸோ அந்த போயா மைக் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை இப்போதைக்கு. எனக்கு இந்த மைக் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த மைக் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், மைக்கு பற்றி அவ்வளோதான். ஸோ இதை நான் யூஸ் பண்ணுற மைக்ஸ். ஸோ இப்போ வந்து ஸ்டோரேஜ் பற்றி பார்ப்போம். ஸ்டோரேஜ்க்கு வந்து என்கிட்ட கொஞ்சம் மெமரி கார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். நான் வந்து கோப்ரோக்கு வந்து 128 GB மெமரி கார்டு ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து இது சாண்டிஸ்க்லேருந்து வாங்கியிருக்கேன். அண்ட் என்னுடைய Canon M50 வந்து நான் வந்து ஒரு 64 GB, ஒரு 32 GB அண்ட் ஒரு 16 GB மெமரி கார்டு வச்சுருக்கேன். ஸோ இது 3 தான் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாத்தோடைய லிங்க்ஸுமே கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், நீங்கள் செக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய பழைய மெமரி கார்ட்ஸ் இருக்குல்ல, அது சும்மா பேக்கப் வச்சுருக்க ஒரு 2 8 GB இருக்குது. நான் பழைய ஃபோன்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் நான் யூஸ் பண்ணுற மெமரி கார்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து ட்ரைபாட்ஸ்னு பார்த்தோன்னா 2 ட்ரைபாட் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து மினி ட்ரைபாட். இது நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். இது வந்து மேன்ஃப்ரட்டோன்ற பிராண்டில் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு ஷார்ட் மினி ட்ரைபாட். அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து சிம்பெக்ஸ்ன்ற பிராண்ட்லேருந்து ஒரு ட்ரைபாட் வாங்கினேன். அது வாங்கினதுக்கு என்ன ரீசன்னா 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து அது ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, 2.7 kg 2 kgs தான் வரும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 2 kgs தான் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் அது வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிட்டு மோனோபாடாக யூஸ் பண்ணலாம். லைக் நம்ம இது மாதிரி வச்சு இப்படி ஷார்ட்ஸ் எடுக்கிறதுலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ட்ரிப்பில் போகும்போது அந்தளவுக்கு டைம் கிடைச்சதில்லை எனக்கு. வந்து அதை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு இப்படி எடுக்கிறதுலாம் கிடைச்சதே இல்லை. ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்னு நினச்சி நான் வாங்கினேன். ஆனால் அதை நான் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணது கிடையாது. அண்ட் இது தான் நான் யூஸ் பண்ணுற vlogging கியர்ஸ். இதை தாண்டி என்கிட்ட வேறு எதுவும் கிடையாது. லேப்டாப் சொல்ல மறந்துட்டேன். லேப்டாப் வந்து அதுதான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ப்ராப்ளம். லேப்டாப் வந்து நான் டெல் வச்சுருக்கேன். டெல்லில் வந்து நான் i3 கோர் தான் வச்சுருக்கேன், 4 GB RAM. அண்ட் அதில் வந்து இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ அதுதான் இருக்கிறதுலே பிரச்சனை. என்னாச்சுன்னா என்னால் வந்து பெரிய ஹை எண்ட் சாஃப்ட்வேர்லாம் போட்டு என்னால் அதில் எடிட்டிங் ட்ரை பண்ண முடியலை. நான் என்ன பண்ணேன்னா அந்த i3 கோர்லேயே வந்து ஒரு SSD என் தம்பி வந்து போட்டு கொடுத்தான். ஸோ அந்த SSDயில் தான் வந்து ஃப்ளிமோரா இன்ஸ்டால் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிமோராவே வந்து நார்மலாக அந்த ஹார்ட் ட்ரைவில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் ஆகலை. அந்த SSDயில் இன்ஸ்டால் பண்ணும்போது இட் வாஸ் ஒர்க்கிங். ஸோ அதனால் வந்து எனக்கு அது ஓகேவாக இருந்தது. அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து அது ஃபைன். எனக்கு வந்து இப்போதைக்கு அது ஃபைன். இப்போதைக்கு என்னால் அதில் வந்து நல்லா ஒர்க் பண்ண முடியுது.
ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சப்போஸ் உங்கள்கிட்ட நீங்கள் லேப்டாப் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு எஸ்எஸ்டி மட்டும் ஒரு 3000 2000 ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி போடுங்க. அதில் வந்து இது மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆனால் இதுலேயே வந்து நான் ஒரு முறை ப்ரீமியர் ப்ரோலாம் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். சுத்தமாக லேப்டாப் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதை விட்டுட்டேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் நல்ல சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நல்ல லேப்டாப் வாங்கிக்கோங்க. ஸோ என்கிட்ட இருக்கிறதுல வந்து எனக்கு பிரச்சனையே லேப்டாப் தான். ஸோ அது நான் சீக்கிரமாக சார்ட் அவுட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். சார் கைஸ், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ தட்ஸ் ஆல். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.